அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான ஒரு 25 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 154 கிளாஸ் 1. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 154 கிளாஸ் 1. இரண்டாவது வினா பாருங்க. தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி நவம்பர் 1, 1986. தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து நவம்பர் 1, 1986. மூன்றாவது வினா. தமிழகத்தில் சட்டமேலவையை நீக்கிய முதல்வர் யார்? தமிழகத்தில் சட்டமேலவையை நீக்கிய முதல்வர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ எம்.ஜி. ராமச்சந்திரன். தமிழகத்தில் சட்டமேலவை நீக்கிய முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன். நாலாவது வினா பாருங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்டத்திருத்தம் எது? ஒரு முக்கியமான வினா. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்டத்திருத்தம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 7வது சட்டத்திருத்தம் 1956. ஆப்ஷன் பி. ஐந்தாவது வினா. மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயராலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயராலே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 77. ஆறாவது வினா. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி நீலம் சஞ்சீவி ரெட்டி. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஏழாவது வினா பாருங்க. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? இது ஒரு முக்கியமான வினா. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எம். ஹிதாயத்துல்லா. இவரு எந்த ஆண்டு பணியாற்றிருப்பாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எட்டாவது வினா. சட்ட மேலவை தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஒரு முக்கியமான வினா. சட்ட மேலவை தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 6ல் 1 பங்கு. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி. ஒன்பதாவது வினா. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளரை எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும்? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளரை எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 50 நபர்கள். 10வது வினா. குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுபவர் யார்? குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 11வது வினா. மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 100. 12வது வினா. காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார்? காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மொரார்ஜி தேசாய். காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய். 13வது வினா, லோக்சபாவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. லோக்சபாவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 545 பேர். இந்த 545ல் 2 பேர் ஆங்கிலோ இந்தியனால் தேர்வு செய்யப்படுவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 543 பேர். 14வது வினா, முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு. முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1955. முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1955. 15வது வினா, இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எது? இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி பஞ்சாப் 1951. 16வது வினா, வெங்கடாச்சல ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? வெங்கடாச்சல ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2000. 17வது வினா, அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பு அம்சம் என கூறியவர் யார்? அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பு அம்சம் என கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். 18வது வினா, காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா, காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2003. 19வது வினா, சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கோபால்சாமி ஐயங்கார். சட்டப்பிரிவு 370 என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 20வது வினா, ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மு கருணாநிதி. 21வது வினா, சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருமதி இந்திரா காந்தி. 22வது வினா, ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை? ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 6. 23வது வினா, உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்ன? உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 21 வயது. உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது 21. 24வது வினா, மக்கள் நீதிமன்றம் எனப்படுவது எது? மக்கள் நீதிமன்றம் எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி லோக் அதாலத். கடைசி வினா, அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வி கே கிருஷ்ணமேனன். அணி சேராமை என்ற சொல் வி கே கிருஷ்ணமேனனால் உருவாக்கப்பட்டது. நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான 25 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.